இந்த டேவிட் கார் டிரைவர் யாரு? அம்மா, அம்மா. ஐயா, உள்ள வாங்க ஐயா. போலாம் வாங்க. இங்க உட்காருங்க ஐயா. தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க குடிங்க. இங்க பக்கத்துல இருக்க சுகாதார மையத்துல கர்ப்பமா இருக்க பொண்ணுங்களை பெரிய டாக்டர் வந்து செக் பண்றாரு. அங்க என் மருமகளை என் மக கூட்டு போயிருக்கா. பரவாயில்லம்மா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஃபாதர் இறந்தப்போ அன்னைக்கு ராத்திரி செல்லம் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாருன்னு தெரியுமா? அன்னைக்கு நைட்டு சலம் வரும்போது நாங்க எல்லாரும் தூங்கிட்டோம். சரியா ஞாபகம் இல்ல, ஆனா ஒரு 11 மணி இருக்கும். செல்லம் கிட்ட ஃபாதர் வீட்டு பின்னாடி கதவு சாவி இருக்குன்றது ஃபாதரோட பொண்ணுக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. சலம் எப்படி நம்பிக்கையா ஃபாதர் கிட்ட வேலை பாக்குறான்னு மேடம்க்கு கூட தெரியும் தம்பி. மேடம் ஃபாரின்ல இருக்காங்கப்பா. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. அவங்களோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இந்தப்பா. என்கொயரி ரிப்போர்ட்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி உங்க வீட்டில் கிடைச்ச அந்த பேக் டேவிடோட டிரைவரோடது. டேவிட் யாரு? இங்க 10க்கு மேல சர்ச் இருக்கு. வருஷம் சர்ச் ஃபாதர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இங்க டவுன் பாயிண்ட்ல இருக்க சர்ச்சுக்கு புதுசா வந்திருக்க ஃபாதர் பேரு டேவிட். டேவிட் என்றவரோட கார் டிரைவர் உங்களுக்கு பேக் கொடுக்கும்போது செல்லம் வீட்டில் தான் இருந்தானா? தினமும் வெடிகாலையில 5 மணிக்கு ஃபாதர் பார்க்குக்கு வாக்கிங் பண்ண போவாரு. சலம் ஃபாதரை பார்க்ல டிராப் பண்றதுக்கு 5 மணிக்கு முன்னாடியே அவர் வீட்டுக்கு போயிடுவான். சலம் போனதுக்கு அப்புறம் தான் பேக் கொடுத்தாங்க. பேக் கொடுத்தப்போ என்ன சொன்னாரு? ஃபாதர் டேவிட் சலம் ஜோசப் சாரை பார்க்கும்போது இந்த பேக்கை ஜோசப் சார் கிட்ட கொடுக்க சொன்னதா சொன்னாங்க. சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ விஷயம்னு அந்த பேக்கை எடுத்து வந்து உள்ள வச்சுட்டு சலம் வந்ததும் கொடுத்துடலான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை தவிர்த்து சலத்துக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அவரோட முகத்தை பார்த்தீங்களா? எப்படி இருக்கும் ஞாபகம் இருக்கா? இருட்டுல முகம் தெரியல தம்பி. முகத்தை கூட எதையோ வச்சு மூடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டேவிட பார்த்து இந்த விஷயத்தை பத்தி கேட்டீங்களா? இல்ல தம்பி. இப்பதான் இங்க இருக்க எல்லாரும் எங்களை வீடு காலி பண்ணிட்டு போக சொல்றாங்க. எங்களை ஒரு கொலைகாரங்களா பாக்குறாங்க. ஒரு பெரிய வக்கீலா பார்த்து எப்படியாவது காப்பாத்திடலான்னு பார்த்தா அவரும் முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாரு. அந்த டேவிட் இப்ப எங்க இருப்பாரு?